ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டோன்ருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கடா, ஐ எம் ரியலி சாரி என்ற நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த 1 வீக்கில் நான் கமெண்ட்ஸ் எதுக்குமே ரிப்ளை பண்ணலை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐ எம் ரியலி சாரி. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் ரெடி மட்டும்தான் பண்ணி போட முடிஞ்சிச்சு, ரீட் பண்ணி கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஓகேயா, இனி நான் அந்த மாதிரி கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் கொஞ்சம் லேட் ஆக்க மாட்டேன். அன்னைக்குள்ள கமெண்ட்ஸை நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகேடா. அப்புறம் பேட்டை மூவிஸை கேட்குறீங்க. என்னால் சண்டே மட்டும்தான் பேட்டை மூவிஸை போட முடியும். அதனால கொஞ்சம் யாரும் ஹேட் ஆகிக்காதீங்க. விஷ் வேணால் உங்கள் பேட்டை டேட் அன்னைக்கு எஃப்எஃப்ல நான் விஷ் வேணால் பண்ணுறேன். அதை கொஞ்சம் தெளிவாக விஷ் பண்ணுங்கக்கானுங்கிற மாதிரி வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயாடா. நான் பேசுகிற வேலையாக யாருக்காவது பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜங்குக் ஒரு பிளேஸுக்கு வந்துட்டுருக்காரு, ஒரு ஒர்க் விஷயமா வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். அதே பிளேஸில் லாரா ஸ்ட்ரீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த மூமெண்ட்டை மார்க் நோட் பண்ணிவிட்டு, பாஸ் லாரா ரன் பண்ணபடி ஓடின மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், லாராவை துரத்துனபடியே தீயா ஓடி வரா. இந்த மாதிரி ஓடி வந்தா லாரா தான் வேணும்னே கால் பண்ணி, நான் இந்த மாதிரி பிளேஸில் தான் இருக்கேன், நான் வேணும்னே தான் பண்ணேன், ஜங்குக்கு எனக்கு மட்டும்தான், உனக்கு கிடையாது, ஜங்குக் கூடிய சீக்கிரம் உன்னை கீல் பண்ணிடுவான், ஜங்குக்கு நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி சும்மா இருக்க தியாவை செம்மைய கடுப்பேற்றிருப்பான். அந்த கோவத்திலே தியா நீ இருக்கிற பிளேஸ்லேயே நான் யாருங்கிறத காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி லாராவை அட்டாக் பண்ணதுக்கு அந்த பிளேஸ்க்கு வருவான். இந்த மாதிரி வேண்டாம். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் லாராவை நம்ம தியா துரத்திட்டு போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, மார்க் லாராவுக்கு ஏதோ ப்ராப்ளம் போலுக்கு, நீ அவளை தியாவை ஃபாலோ பண்ணி தியாவை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், லாரா அப்படியே வெளியே வர வச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாராவையும் தியாவும் ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜங்குக்கோட கார் போச்சுன்னா ஒரு பிளேஸில் ரன் பண்ணி ஓடுற வரைக்கும் ஓடிட்டு இருந்தவ பேக் சைடில் ஜங்குக்கோட கார் வர்ற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, நான் போட்ட பிளான் சக்ஸஸ், இப்போ நீ என்னை பிடிச்சி அடிக்கணும், அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு உன்னை கீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேணும்னே கீழே விழுற மாதிரி விழுவாளா. அந்த மாதிரி விழுந்தோம். நம்ம தியாவுக்கு பின்னாடி வர்றது ஜங்குக்கோட காருங்கிறதே தெரியாமல் அவள் விழுந்துட்டா. ஜங்குக்கே மேரேஜ் பண்ணிப்பின்னு சொல்லியிருப்பாள்ல, அந்த கோவத்துக்கு என்கிட்ட மணி இவங்கிட்ட இப்படி வேறு பிளான் போடுறீங்கிற மாதிரி நம்ம லாராவை அட்டாக் பண்ண வருவா. இப்படி அட்டாக் பண்ண வேண்டாம். அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிற நம்ம ஜங்குக் தியாவை படி ஷூட் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஷூட் பண்ணோம். அதில் நம்ம தியா மூவ் ஆன் ஆகிறா. இந்த மாதிரி மூவ் ஆனா அந்த பிளேஸ்க்கு ஒரு ட்ரக் மாதிரி ஏதோ வருது. அந்த ட்ரக்கில் டக்குன்னு நம்ம தியா அந்த ட்ரக்குள்ளே என்ட்ராகி அந்த பிளேஸ்லேருந்து தப்பிச்சிருவான். இவ்வளோ தூரம் லாஸ்ட் செகண்டில் தியா சேஃப் ஆகிட்டால. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. இவ்வளோ பக்கத்தில் அவளை மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி செம்ம காண்டில் நோட் பண்ணோம். லாரா அப்படியே எழுந்து வேகமாக ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜங்குக், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை சேவ் பண்ணுங்கள், ப்ளீஸ் என்னை சேவ் பண்ணுங்கள், உங்ககிட்ட ப்ராப்ளம் நான் பண்ணக்கூடாதுன்னு மூவ் ஆன் ஆகிறேங்கிறதுக்காக அவள் என்னை கீல் பண்ணுற அளவுக்கு வந்துட்டா, என்னை என் ஹவுஸ்லேருந்தே கீல் பண்ணுற அளவுக்கு துரத்திட்டு வந்துட்டா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னோடய அப்பார்ட்மெண்ட் போவதுக்கு எனக்கு பயமாக இருக்குது ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஒரு செமையாக ஒரு ஆக்டிங்கை போட, இந்த மாதிரி தேம்பி ஹக் பண்ணி அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்க்கு டக்குன்னு ஜங்குக்கிட்டேருந்து லாராவை மூவ் ஆன் பண்ணான். சரி, க்ரை பண்ணாண்ட, இப்போ என்ன, நீ என் கூட கிளம்பு, தியாவை எப்போ என் தியாவை நான் எப்போ கீல் பண்ணுறனோ அது வரைக்கும் நீ ஏன் கூடயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாரா பிளான் போட்டபடியே ஜங்குக்கோட ஹவுஸ்குள்ளே லாரா ஜங்குக்கோட ஹெல்ப்லேயே என்ட்ராகிறான். இந்த மாதிரி நைட்டு 8 o'clock தாண்டி 9 o'clock ஆகிற மூமெண்ட்டை மிம்மம் நோட் பண்ணிவிட்டு, டே ஜிமின் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்காக எத்தனை பேர்டா ஃபுட்டாக சாப்பிடாம வெயிட் பண்ணுறது, கீழே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி கட்டவும் கோப்ராவை ஹேண்ட்ஸில் எடுத்தபடியே நம்ம டே வெளியே வந்தா. டேயோட ஃபேஸ் ஒரு மாதிரி சேடாக இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னங்கிற மாதிரி நம்ம ஜிம்னா கேட்டுக்கிட்டே வருவார். ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கரெக்டாக டைனிங் ஹாலில் நம்ம ஆரம்பி ஜின்னு ஜேகப்பு வாயன்னு நம்ம ஜிமினா டே எல்லாருமே அரேஞ்சாகி உட்காந்து சாப்பிட்லாங்கிற மாதிரி போனால் ஜங்குக்கோட சேர் எம்டியாக இருக்குதுல்ல, ஜங்குக்கு அதில் இல்லை. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி சேடானா அந்த பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக்கோட கார் என்ட்ராகுது. இந்த சவுண்டை கேட்டுகிட்டே ரொம்ப ஹாப்பியாகி டக்குன்னு அவர் அந்த சேர்லேருந்து எழுந்து ஜங்குக்கை நோட் பண்ணுவாரா. ஜங்குக்கை மிஸ் தானே பண்ணிகிட்ருப்பார் 1 வீக்காக. ஜங்குக்கு வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹாப்பியாகி எப்படி எழுந்துக்கிட்டான்.
நம்ம ஜங்குக் மார்க்கோட தான் உள்ள என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம லாரா தான் கொஞ்சம் பயந்தபடியே டோர்கிட்டே நிற்கிறா. இந்த மாதிரி நின்னா மார்க்குக்கிட்ட பேசிட்டு வர நம்ம ஜங்குக் அப்படியே பேக் சைடாக திரும்பி ஏன் அங்கேயே நிற்கிற உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் யாரை கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் பாய்ஸஸும் மிம்மமும் ஜான்டாடுமே யாரை நம்ம ஜொங்கு கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்கிற மாரி நோட் பண்ணால் லாரா ரொம்ப பயமாக ரொம்ப இன்னசென்ட்டாக ஒன்றுமே தெரியாத ஒரு பர்சன் பண்ணியே அப்படி பயத்திலே நடுங்கினபடியே உள்ளே என்ட்ராகுவா. இந்த மாதிரி என்ட்ராகதை பார்த்துட்டு லாராவை பார்த்து வீமின் 2 பேருமே ஷாக் ஆனா மிம்மாம் ஜான்டாடுமே கரெக்டாக ஜொங்குக்கிட்ட வந்துட்டு யார்டா அந்த கேர்ள் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை மாம் என்னோட எனிமி ஒரு பர்சன்ட் இந்த கேர்ளை வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணாங்க. அந்த பர்சன்ட்கிட்ட இருந்து சேவ் பண்ணி அவங்க ஹவுஸ் கூட்டு போனேன். அப்புறமும் வந்து கேர்ளை வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் அந்த எனிமியை கில் பண்ணுற வரைக்கும் இந்த கேர்ளை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும். அதான் ஹவுஸ்க்கு கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒர்க் பார்க்குற மேட்ஸை நோட் பண்ணிவிட்டு கீழே கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குதுல்ல அந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணி இந்த கேர்ள் அங்கே தான் இனி ஸ்டே பண்ணுவாங்க. அந்த கேர்ளை அதே பிளேஸில் ஸ்டே பண்ண வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக ரூமுக்கு போனால் இந்த மாதிரி 1 வீக்காக ஜங்குக்கு பார்க்காத மூமெண்ட்டும் கூடையே லாராவை கூட்டிகிட்டு வந்த மூமெண்ட்டும் பார்த்து டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? ஜங்குக்கு எதுக்காக அந்த கேர்ளை சேவ் பண்ணி ஹவுஸ் கூட்டு வரணும். சேவ் பண்ணார், அவரோட ஹவுஸ்லேயே கொண்டு விட்டுருக்கலாமே, எதுக்காக தன்னோட ஹவுஸ்க்கு கூட்டு வரணுங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணால் டேயாங் வா ஃபுட்டா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் இல்லை எனக்கு ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து எழுந்து போகிற அந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபாலோ பண்ணப்படியே வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன் டைனிங் ஹாலில் இவங்க எல்லோரும் சாப்பிட உட்காந்துருந்தா இவங்க 2 பேரும் மட்டும் சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காங்க. இதை மிம்மாம் நோட் பண்ணிவிட்டு என்னாச்சு டைமா ஏன் அங்கே போய் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு இப்போதைக்கு பசிக்கல, ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்காருல அவர் வரட்டும் அதுக்கப்புறம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம லாரா தான் டைட் அந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஆண்டி நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், என் ட்ரெஸ்லாம் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, எனக்கு ஏதாவது பர்சன்ஸ் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நம்ம மிம்மம் ஒயனை நோட் பண்ணிவிட்டு ஒயன் வந்து கேர்ள் தானே உன்னோட கேர்ள் ட்ரெஸ்ஸஸ் உன்னோட ட்ரெஸ்ஸஸ் இருக்குல்ல அதில் ஒரு ட்ரெஸ்ஸை இவளுக்கு கூட இன்றைக்கி மட்டும் வேர் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி வா நீ என் கூட என் ரூமுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒயன் நேராக அவங்களோட ரூமுக்கு கூப்பிட்டு போய் ஒயனோட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தேன் அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே வாங்கிட்டு போய் அவளுக்கு ஒரு ரூம் ரெடி ஆகிட்டு இருக்கும்ல அந்த ரூமில் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி வந்து நிற்கிறா. பிளான் போட்டபடியே ஹவுஸ்குள்ளே என்ட்ராயிடுச்சு. என்னை ஹவுஸ்குள்ளே இருந்து தான் ஜங்குக்கிட்ட இருந்து பிரிக்கணும். ஹவுஸ்குள்ளே வந்துட்டேன், ஜங்குக்கோட ஹெல்ப்பால் அதே ஜங்குக்கோட ஹெல்ப்பால் இங்கேருந்து போக வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வில்லத்தனமாக மிரரை பார்த்து வேறு திங்க் பண்ணுவாள். திங்க் பண்ணிவிட்டு ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு நேராக அங்கேருந்து எழுந்து வருவார். அந்த மாதிரி எழுந்துருந்தேன் நம்ம மிம்மம் ஃபுட்டை சர்வ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி கீழே வர மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவும் டைம் பேசிகிட்டு இருப்பாங்களே ஜிமினாக்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு 1 வீக்காக நான் மிஸ் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட பேசவே இல்லை, காலை அட்டன் பண்ணவே இல்லை, என்னை இப்போ ஜங்குக்கு மொத்தமாக மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் அப்படிலாம் இல்லைடா ஒர்க் ரொம்ப ஹெவி, ஒர்க் எல்லாமே ஜங்குக்கு தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்க சொல்ல அவன் ஒர்க்கு தான் முதல்ல திங்க் பண்ணுவான். அதான் அவனுக்கு கால் பண்ணல, நீ தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிஞ்சுக்காதுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்ல இப்படி வீமின் 2 பேருமே மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்க சொல்ல ஜங்கு கீழே வர மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி வா ஜங்குக்கு வந்துட்டாம்ல ஜங்குக்கிட்ட சேர்ந்து சாப்பிட்லாம் நீ வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கூப்பிடவும் இப்போ வீமின் 2 பேரும் கரெக்டாக வருவாங்களா அந்த மாதிரி வந்துட்டேன். கரெக்டாக நம்ம ஜிமினா வந்து அவரோட சீட்டில் போய் உட்காந்தேன், ஜங்குக்கு அவரோட சீட்டில் உட்காந்தா வந்து ஜங்குக்கு பக்கத்தில் தானே உட்காருவாரு. அந்த சேரில் வந்து அப்படி உட்காரலாங்கிற மாதிரி வந்தால் அவட்டே வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி லாரா வந்து உட்காந்துருவா. இந்த மாதிரி உட்காந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் ஷாக் ஆகி லாராவை நோட் பண்ணிவிட்டு எழுந்து போ நான் இது என்னோடய சீட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபைட் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணுவார்னா லாரா உட்காந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் வந்து சாப்பிடாம போகலானுங்கிற மாதிரி போகிற டேயோட ஆன்சர் நம்ம ஜொங்கு கிரிப்பாக பிடிக்கவும் நம்ம ஜொங்குக்கு பிடிச்ச மூமெண்ட்டை நம்ம லாரா அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணால் நம்ம மிம்மாம் தான் ஜங்கு கூட்டிகிட்டு வந்த ஒரு பர்சன்ட் அவங்கக்கிட்ட ஹேட்டெல்லாம் நடந்துக்க முடியாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நீ ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணு மாமும் நீயும் நானும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் சொல்கிறது கேட்டு
ஓகே மேம். நான் உங்க கூட சேர்ந்து ஃபுட்ட சர்வ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ அப்படியே எடுத்து விடுவாரா, அந்த மாரி எடுத்து விட்டா, நம்ம ஜங்குக் அப்படிலாம் இல்ல. என்ன சொல்ற? எனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த நீ? ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ வா என்ட்ட சீட்ல உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லவும், இல்ல ஜங்குக்கு நீங்க சாப்பிடுங்க. நான் மாம் கூட சேர்ந்தே சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நம்ம ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி இழுத்து, டேய் அவரோட தயவுல உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனா, லாராவுமே செம ஷாக் ஆகுறா. ஷாக்கிங்கில நோட் பண்ணா, "என்ன ஜங்குக் பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "இப்ப என்ன? அந்த சேர்ல அவ உட்காந்துட்டா அவ்வளவுதானே. நான் என்னோட சேர் எல்லாமே உனக்கு மட்டும் தானே. நீ என் டைஸ்லயே உட்காந்துரு. மேம் இன்னொரு பிளேட் கொடுங்க. இல்ல, இல்ல வேண்டாம். டேக்கும் சேர்த்து இதில் ஃபுட்டை வைங்க. நானே டேக்கை ஃபீட் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜிமினாவுக்கு செம ஹாப்பி. மிம்மம் பாய்ஸஸ் எல்லாருமே செம ஹாப்பியானோம். டேக்குமே ஒரு மாதிரி ஹாப்பியான ஃபீலிங் வருது. ஃபீலிங்லேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். அந்த பிளேட்டில் இருக்க ஃபுட் எல்லாத்தையுமே நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. ஜங்குக்குமே சாப்பிட்றாரு. இந்த மாதிரி அவ்வளோ லவ்வாக ஒரு கேரிங்கான ஹஸ்பண்டாக நடந்துக்கிற மூமெண்ட்டை லாரா பக்கத்திலே இருந்து நோட் பண்ணிட்டு செம்ம காண்டாகிட்டு இருப்பான். டேய் ஜோங்கு கூட இருக்கார்ல அந்த க்ளோசிங் மூமெண்ட். டேய் பக்கத்தில் உட்காந்து ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு தானே அந்த சேரில் வந்து உட்காந்துருப்பான். இப்போ ஜங்கு கூட தயசுலேயே பேபி மாட்டி உட்காந்துருந்து ஃபுட்டை சாப்பிட்ற மூமெண்ட்டை பார்த்துட்டு அவள் சரியாக பயங்கரமாக காண்டாவாம். இப்படி ஃபுட்டை மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேக்கு அப்படி வாட்டர் ட்ரிங்க் பண்ண கொடுத்துட்டு டேயோட மவுத்தை டிஷ்யூ பேப்பர் வச்சுலாம் தொடச்சி விட்றாரு. தொடச்சி விட்டுட்டு கோபுராவுக்கு ஃபுட்டை கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஃபுட்டை கொடுத்துட்டேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, சரி நீ ரூமுக்கு போ, ஹயாங்கிட்ட கொஞ்சம் நான் மீட்டிங் ஒர்க்கை பற்றி பேசணும், நான் ரூமுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறது கேட்டு, ஒரு சேட்னஸ்லேருந்து நம்ம டே கொஞ்சம் ஹாப்பியாகி அப்படி ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டே நேராக ரூமுக்கு போகிறாரு. லாராவெல்லாம் மறந்துட்டாரு. நேராக ரூமுக்கு போகிறாரு. இந்த மாதிரி ரூமுக்கு போகிற இந்த மூமெண்ட்டை நம்ம லாரா நோட் பண்ணிவிட்டு செம்ம காண்டானா, ஜங்குக்குமே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து ஆரம், சுகா, ஜேகோப், ஜின்னு, ஒயன் இவங்க எல்லாருக்கிட்டையுமே அண்ட் கம்பெனி டீல்ஸ் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருதுல்ல, அதுக்கு என்ன நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ராஜெக்ட் எந்த மாதிரி நம்ம இதில் வின் பண்ணலாமாங்கிற மாதிரி அந்த ஹோல் இன்ஃபர்மேஷனையுமே நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே ஒரு ரூம்குள்ளே நின்று தான் பேசுகிறாங்க. சீக்ரெட்டாக ஒரு ரூம்குள்ளே நின்று பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறது வெளியே யாருக்குமே கேட்காது. அந்தமாரி ஒரு சவுண்டிங் ப்ரூஃப் ரூம் மாதிரி தான். அந்த ரூமுக்குள்ளே இருந்து பிஸ்னஸ் மீட்டிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். டைம் மூவ் ஆன் ஆகி 11:00 ஆகுது. இப்படி 11:00 ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம லாரா ஸ்லீப் பண்ணியிருக்க மாட்டான். பாய்ஸஸுமே இந்த மீட்டிங்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. 11:00 ஆயிடுச்சு. கண்டிப்பாக டே வந்து ஸ்லீப் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி டேயை இதே பிளேஸில் கில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நேராக ஜங்குக்கோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகிறா. இந்த மாதிரி என்ட்ரானா அவளோட ஃபீட் சவுண்ட் அந்த ஸ்னேக் பாக்ஸ்குள்ளே இருக்குதுல நம்ம கோப்ராவுக்கு நல்லாவே கேட்குது. அந்த மூமெண்ட்டுக்கு வேறு ஏதோ தேர்ட் பர்சன் ரூம்குள்ளே என்ட்ராகங்கிற மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோல் வழியாகவே நேராக வெளியே வருது. கோப்ரா உள்ளே இருக்குங்கிறதே தெரியல நம்ம லாராவுக்கு. கோப்ரானோடனே ஏதோ கேட்டு டாகுன்னு நினச்சிட்டா அவளுக்கு. இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவள் நேராக டே கிட்ட வந்துட்டு டேயோட ஃபீட்டுக்கு அடியில் கிடக்கிற ஒரு பில்லை எடுத்து டே அட்டாக் பண்ணி கில் பண்ணிடலான்னுங்கிற மாதிரி டே கிட்ட போனால் டே பக்கத்தில் ஹெட்டுக்கிட்ட இருக்கிற நம்ம கோப்ரா அவளை அப்படியே கடிக்கிற மாதிரி அவ்வளோ வேகமாக மேலே வருது. அவளை அட்டாக் பண்ண வருது. இந்த மாதிரி ஸ்னேக்ஸை பார்த்து நம்ம லாரா பயங்கரமாக கத்த, இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்மகிட்டே பயந்து போய் டக்குன்னு எழுந்து உட்காந்து லைட்டை போட கோப்ரா அப்படியே நம்ம டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணபடி டேயோட ஷோல்டரில் உட்காந்துருந்து லாராவை பார்த்து ஹெவியாக முறைச்சம். இந்த மாதிரி லாரா வந்துருக்கிறத பார்த்துட்டு லாரா கத்துன சவுண்டுக்குமே அந்த ரூம்குள்ளே மீட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருந்த பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக வெளியே வந்து நோட் பண்ணோம். நம்ம டே வந்து நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது அது ஒன்றும் இல்லை டே, அது வந்து என்னென்னா உன்கிட்ட தான் கேட்குறேன், ஏன் ரூம்குள்ளே நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே பெட்லேருந்து இறங்குனா டேயோட ஷோல்டர்கிட்ட இருந்த கோப்ரா வேகமாக இறங்கி வந்து அவள் ஒரு எனிமி தானே, நம்ம டே அட்டாக் பண்ண வந்திருக்காருல, அதனால அவளை அட்டாக் பண்ணதுக்கு போகும். இந்த மாதிரி அட்டாக் பண்ண போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு லாரா அங்கேருந்து எழுந்து ஓடுவாளா, அந்த மாதிரி ஓடுனா ஸ்னேக்ஸு துரத்துது. இந்த மாதிரி துரத்துனா வேண்டாம் கோப்ரா, வேண்டாம் கோப்ரா, வேண்டாம் அவளை எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி டே பின்னாடி ரன் பண்ணபடி ஓடி வருவார். இந்த மாதிரி ஓடி வந்தா இந்த சவுண்டு எல்லாருக்குமே கேட்டு
அவங்க ரூமில் ஸ்லீப் பண்ண போனால் மிம்மாவும் ஜான் டாடி சிமினாவும் வெளியே வந்துடுவாங்க. மேட்ஸு பாடி கார்ட்ஸுமே அலர்ட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அலர்ட் ஆனால் நம்ம லாரா ரன் பண்ணபடி ஓடி வந்தவ ஜங்குக் பின்னாடி வந்து பேக்கப் பண்ணபடி பிடிச்சிக்கிறா. இந்த மாதிரி பிடிச்சா கோபுரா என்ன லாராவை விட்டா வைக்கும். ஜங்குக் கிட்ட வந்து லாராவை அட்டாக் பண்ணுற மாதிரி போடுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக் வந்து கோப்ராவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. அதாவது கோப்ராவுக்கும் ஜங்குக்கும் இருக்கிற ஒரு சீக்ரெட் சிக்னல். அதை கொடுக்கவும் அந்த பிளேஸில் தன்னோட பாஸ் இருக்கிற மூமெண்ட்டுக்கு அப்படியே ஜங்குக்கோட பேச்சை கேட்குது. கண்ட்ரோல் ஆகி அப்படியே நம்ம லாராவை பார்த்து முறைச்சபடி ஜங்குக்கை நோட் பண்ணி இந்த மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி ஜங்குக்கை லாரா ஹாக் பண்ணியிருக்க மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு வேகமாக வந்து லாராவை புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளினோம். டேங் உனக்கு என்ன ப்ராப்ளம், உனக்கும் கோபுராவுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கோபுராவையும் டேயும் திட்டு வரா. ஜங்குக்கு நீ என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்க, அவள் உன்னை பேக்கப் பண்ணியிருந்தா, அவள் ஸ்னேக்கை பார்த்து பயந்து தானே அப்படி பிடிச்சிருந்தா. இதில் என்னாச்சு கோப்ரா, உனக்கு என்னாச்சு? மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்லேருந்து ஒன்றுங்க ஹவுஸ் கூட்டு வந்து தப்பாக போச்சு, ஹவுஸில் இருக்க எல்லா பசந்தையும் பயமுறுத்திட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கோப்ராவை திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனோம். டக்குன்னு கோப்ராவை ஹேண்ட்ஸில் எடுத்துகிட்டு முதல்ல அவள் எதுக்கு ஏன் ரூமுக்கு வந்தானுங்கிறத கேளு, அதுக்கப்புறம் கோப்ராவை திட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக ரன் பண்ணபடி டிஏரி ஐசிலே நம்மகிட்டே அவரோட ரூமுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி வந்தா என்ன ரூமுக்கு வந்தாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படி திரும்பி லாராவை நோட் பண்ணுவாரா. இந்த மாதிரி நோட் பண்ணால் எதுக்காக நீ ஏன் ரூமுக்குள்ளே போன அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கோவமாக கேட்கவும், இல்லை ஜங்குக், அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. என்ன பயம்? அது தியா மேலே இருக்கிற பயம்தான். நான் ரூம்குள்ளே ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க சொல்ல யாரும் என் ரூம்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதான் பயத்தில் வெளியே வந்தேன். ஹாலே ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரிச்சு. அதான் உன்னோட ரூம் அது தானே, அதான் பயத்தில் உன்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். எனக்கு ரூம்குள்ளே ஸ்லீப் பண்ண முடியல, பயமாக இருக்குது, யாரோ ரூம்குள்ளே இருந்த மாதிரி ஃபீலாக இருக்குதுன்னு சொல்லட்டுக்கு தான் ஒரு ரூம்குள்ளே வந்தேன். அப்போ தான் இந்த ஸ்னேக் என்ன பார்த்துடுச்சு, நான் ஸ்னேக்கை பார்த்து கத்துனேன் அப்படிங்கிற மாதிரியும் அப்படியே தியா மேலே இருக்க பயத்தில் யாரோ ரூம்குள்ளே இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. பயத்தில் தான் நான் உங்கள் ரூமுக்கு வந்தேனுங்கிற மாதிரி அப்படி பேசுகிறத கேட்டு டே அவளோட ரூமை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் போய் ரூமை செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இது என்னோட பிளேஸ், என் பிளேஸ்க்குள்ளே என்னோட சாடாவை தாண்டி கூட 1% உள்ளே வர முடியாது. என்ன நினச்சிட்ருக்க நீ? டே விட்ற, அவளே ஏதோ பயத்தில் இருக்கான், அதில் தான் பயத்தில் இந்த மாதிரி பண்ணியிருப்பா. நீ உன்னோட ரூமில் போய் ஸ்லீப் பண்ணு. அப்புறம் உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னா பாடி கார்ட்ஸோட ரூம் அப்படிங்கிற மாதிரி பாடி கார்ட்ஸ்லாம் ரெஸ்ட் எடுப்பாங்கள்ல, மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டுன்னு பார்க்குறவங்க, அதில் ரெஸ்ட் எடுக்கிற பர்சன்ஸோட ரூமை காட்டுறாரு. அங்கே தான் என்னோடய பாடி கார்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. உனக்கு ஏதாவது இந்த மாதிரி டவுட் வந்துச்சு, ப்ராப்ளமாக இருக்குது, பயமாக இருக்குன்னா நீ அந்த ரூம் டோரை போய் நாக் பண்ணுற, அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் ஏன் பெட்ரூம்குள்ளெலாம் போகக்கூடாது, புரியுதில்ல? அப்படிங்கிற மாதிரி லாராவை லைட்டாக மிரட்டுறாரு. இப்படி திட்டிட்டு ஒரு ரூமில் போய் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேற க்ரை பண்ணிகிட்டே போயிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நேராக ரூமுக்கு வர்றாரு. இந்த மாதிரி ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ வரைக்குமே க்ரை பண்ணிட்டு தான் இருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணால் நம்ம ஜொங்கு கம்ப்ளீட்டே பக்கத்தில் உட்காந்துட்டு என்னாச்சு என் பேபிக்கு வர பயந்துச்சு, இப்போல்லாம் க்ரை பண்ண ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு, என் டேயை காணவே இல்லையே, அந்த டே எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹிப்பு பிடிச்சி கிள்றாரு. இந்த மாதிரி கிள்னம் நம்ம டே வந்து திரும்பவும் க்ரை தான் பண்ணுறாரு. ஜங்குக் பேசுறதுக்கெலாம் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு டேயை அப்படியே தூக்கி நம்ம ஜங்குக் அவரோட தைசில் உட்கார வச்சுட்டு இப்போ என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரி தேம்பி அழுதுகிட்ருக்க? கோபுரம் திட்டிட்டேன், உன்னை திட்டிட்டேன்ட்டா? நான் அப்போ உன்னை அப்படிலாம் திட்டுனேன், நெக்கப்பூச்சிலாம் இருக்குனே, அப்போல்லாம் இப்படி க்ரை பண்ணலையே, இப்போ இந்த மாதிரி க்ரை பண்ணுற? அப்போல்லாம் நீ எனக்கு ஒரு தேர்ட் பர்சன் ஜங்குக், இப்போ நீ என்னோடய ஹஸ்பண்டில் அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுறத பட்டுட்டு டே பேசுகிறத கேட்டு ஜங்குக்கே ஒரு மாண்டி ஆகிரும். ஜங்குக் கம்ப்ளீட்டே லைட்டாக ஹக் பண்ணபடி சரி சாரி கொஞ்சம் உன்னோட ஹஸ்பண்டுக்கு ஹெவி ஒர்க்கு டென்ஷன், எனிமி டென்ஷன், அந்த டென்ஷனோடு சேர்த்து கொஞ்சம் கோவமாக ஹாஷாக திட்டேன், அடுக்கெல்லாம் க்ரை பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி டேயோட டியரிலாம் வெயிட் பண்ணிவிட்டு டைட்டாக ஹாக் பண்ணபடி டேயை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது.
நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நம்ம டே அப்படியே ஐஸை ரப் பண்ணபடி எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டா டேயை ஹக் பண்ணபடி நம்ம ஜங்குக் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கிறத நோட் பண்ணிட்டு டேக்கு எழுந்துக்க எண்ணமே இல்லை. ஜங்குக்கு விட்டு எழுந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பட்டுக்கிறாரு. இந்த மாதிரி டே ஹக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு எழுந்திருப்பாரு. டே ஸ்லீப் பண்ணிட்டு இருக்காருல க்யூட்டாக அந்த மூமெண்ட்டை ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த மாதிரி டே இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி இன்னும் க்ளோஸாக இழுத்து, என்னாச்சு பேபி? பெட்டை விட்டு எழுந்துக்கிற ஐடியா இல்லையா என்ன? அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்பெல்லாம் இல்லை ஜங்குக், நீ எப்போ எழுந்துக்கிட்ட? அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னோட க்யூட் பேபி ரொம்ப க்யூட்டாக ஸ்லீப் பண்ணிச்சா அந்த மூமெண்ட்டை இன்ச்சு பிஞ்சாக நோட் பண்ணிட்டு இருந்தேன். அண்டா என்னடா பேபி எழுந்துக்கிட்டேன்னு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனேன். நீ என்னை விட்டு போகிறதுல ஐடியா இல்லை போலுக்கு, நம்ம 2 பேரும் அப்படியே பெட்லேயே இருப்போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ் எழுதி கிஸ் பண்ண போவாரா? அதெல்லாம் முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிற. ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாங்கிற மாதிரி டோரை க்ளோஸ் பண்ண போனால், நான் எப்படிடா உன்னை சிங்கிளாக ஃப்ரெஷ்ஷப் ஆக விடுவேனுங்கிற மாதிரி அந்த டோரை புஷ் பண்ணபடி டோருக்குள்ளே போயிருந்தாரு ஜங்குக். வேண்டாம், வேணும் பேபி, பெட்ரூமில் பண்ணுறத விட இந்த மாதிரி சவருக்கு கீழே பண்ண சொல்லடா. இன்னும் உன்கிட்ட இன்னும் ஹெவியாக ப்ளே பண்ணுற அளவுக்கு எனக்கு எனர்ஜி கிடைக்குது. ஆனால் எனக்கு மட்டும் எனர்ஜியும் போயிருமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேண்டாம் ஜங்குக், மார்னிங்கே ப்ளே பண்ணாத, ஈவினிங் தான் ஃபைட் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி பேசிக்கிட்டு வர? ஜங்குக்கு வேண்டாம், ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக சவர்கிட்ட வந்து நிற்பாரா? பட்டியா வேண்டான்னு சொல்லிட்டு கரெக்டாக ஹஸ்பண்டா ஷவர்கிட்டே கொண்டு வந்துருக்க பட்டியாங்கிற மாதிரி டேயை கூட கொஞ்சம் டீச் பண்ணிவிட்டு அந்த ஷவரை ஆன் பண்ணி விட்டோம். நம்ம ஜங்குக் டேயை புஷ் பண்ணி நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு அந்த ஷவரை விட்டு மூவ் ஆன் ஆகலான்ங்கிற மாதிரி போனோம். அந்த ஷவருக்கு கீழே கரெக்டாக நிற்க வைக்கிறாரு. அதான் எல்லாம் வேணுங்கிறோம்ல, எங்கே ஓடுற? 1 வீக் ஆச்சு தெரியுமா பேபி? எப்போ பார்த்தாலும் உன்னை ஹக் பண்ணி ஸ்லீப் பண்ணி உன்கிட்ட ஃபைட் பண்ணி ப்ளே பண்ணி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னை இந்த 1 வீக்காக. இந்த 1 வீக்காக உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ணினோ அந்த டே இப்போ நான் உனக்கு ஃபீல் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி டபுள் மீனிங்காகவே பேசுகிறாரு. ஜெகே நீ ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணால் நம்ம டேயை அப்படியே வாலில் பேக் சைடாக லாக் பண்ணபடி நம்ம டேக்கு இன்செர்ட் பண்ணுறாரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பயத்துலையும் அப்படியே வேகமாக உடனே இன்செர்ட் பண்ண மூமெண்ட்டுக்கும் அப்படியே பெயின் தாங்க முடியாமல், ஜெகே நீ என்ன இந்த மாதிரி டக்குன்னு ப்ளே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதான் சொல்கிறோம்ல 1 வீக்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்ட்டு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கு பயங்கரமாக இன்செர்ட் பண்ணபடி டேயோட நெக்கிலலாம் கிஸ் பண்ணபடி ஐ லவ் யூ டே, ஐ லவ் யூங்கிற மாதிரி லவ் யூ சொல்லிக்கிட்டு நான் உன்னை அப்படியே மிஸ் பண்ணேன், இப்படி மிஸ் பண்ணேன், 1 வீக்காக எப்போண்டா உன்னை பார்க்கணுங்கிற திங்கிங் தான்டா எனக்கு வந்துச்சுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு. பேசுகிறத அப்படியே பேசுகிறாரு, நான் ப்ளே பண்ணுறது அதுக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஜேகே கிட்ட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக அப்படி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டைம் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மகிட்டே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக விடாத அளவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக கூட ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா அந்த ரூம்குள்ளே லாரா என்ட்ராகி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கூட நேமை சொல்லி கத்துவாளா, அந்த மாதிரி கத்துறதை கேட்டு பெட்டில் பட்டுட்டு இருந்த நம்ம கோப்ரா தான், ஏண்டி என் மாமன் டேடும் கொஞ்சம் ரொமான்டிக் பண்ணலான்னு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருக்காங்க, அதை கெடுக்கிறதுக்கு வர நீ வந்திருக்கியா, நேற்று எதுக்குடி என் மாமா அட்டாக் பண்ண வந்த அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் அப்படி பெட்டில் எழுந்துக்குமா கோப்ராலாம், அந்த ஸ்னேக்லாம் எழுந்துக்குன்னு தெரியுமா ஒரு ஒசரத்துக்கு, அந்தளவுக்கு ரொம்ப ஹைட்டாகவே எழுந்துக்குது. லாரா கிட்ட அப்படி எழுந்து நிற்குமா, இந்த மாதிரி நிற்கிறத பார்த்துட்டு லாரா ஷாக் ஆகி கோபுரா பார்த்து கத்தி கதறி அழுதுருவான். என்ன துணிச்சல் இருந்தால் நேற்று என் மாமா கில் பண்ணிவிட்டு ரூம்குள்ளே இவ்வளோ தைரியமாக இருப்பேன், உன்னால் என் டேடி திட்டாருடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த பெட்டிலேருந்து கீழே வேகமாக லாரா கிட்டே இறங்குது. இந்த மாதிரி கோபுரா கீழே இறங்குறதை பார்த்துட்டு லாரா பயங்கரமாக கத்துன்னு கத்துற மூமெண்ட்டுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த நம்ம ஜங்குக் வேற ஒரு 3rd பர்சனோட சவுண்டு கேட்டு மேலே ஒரு ட்ரெஸ், அதாவது இந்த ஃப்ரெஷ்ஷப் பார்க்கறதுக்குலாம் ஒரு மாதிரி ட்ரெஸ்
யூஸ் பண்ணிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது. அந்த ட்ரெஸ் எடுத்து டேயோட பாடி ஃபுல்லாக கவர் பண்ணி அதில் அந்த ஹிப்பு கிட்ட கட்டுற மாதிரி ரோப் இருக்கும். அந்த ரோப்பை வச்சு அதை கட்டிட்டு ஜேகேயுமே அவருக்கான ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படி வேர் பண்ணி அப்படியே அந்த ரோப்பை கட்டிட்டு ரெஸ்ட் ரூம்லேருந்து வேகமாக வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தா கோப்ரா நம்ம லாராவை அப்படியே வாலில் சாட்சியப்படி அட்டாக் பண்ணதுக்கு ரெடியாக நிற்குது. கொஞ்சம் விட்டால் லாரா டெத்துதான். இந்த மாதிரி அட்டாக் பண்ணுற அளவுக்கு கிட்ட வந்து லாராவை கடிக்க வருமா? கோப்ரா என்ன பிஹேவ் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோங்கு கட்டுவார். அந்த மாதிரி கட்டணும். நம்ம லாரா வேகமாக ஓடி வந்து இதான்டா சான்ஸுங்கிற மாதிரி வேகமாக வந்து ஜோங்குக்கு ஹாக் பண்ணபடி கிரிப்பை பிடிப்பாளா. இந்த மாதிரி பிடிச்சா பேக் சைட்லேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர நம்மட்டு இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல ரொம்ப கோவம் வருது. லாராவை அடிக்கணும் போல் திங்கிங்கும் வருது. இப்படி திங்க் பண்ணால் கோப்ராவுக்கு இந்த மூமெண்ட் பிடிக்கல. செம்ம காண்டில் லாராவையும் ஜோங்குக்கையும் நோட் பண்ணோம். சரி சரி சும்மா கத்திக்கிட்டு என்னை பிடிச்சி உழுக்காத, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோப்ரா பெட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நேராக நம்ம கோப்ரா பெட்டுக்கு தான் போவாருன்னு பார்த்தா அவர் சரியான கோவக்காரர் பொழுக்கு. நம்ம ஜொங்கு கூட பயங்கரமாக அவருக்கு கோவம் வருது. கோப்ரா வேகமாக வந்து டேடு ஃபைட்டு பண்ணிட்டா நாங்கள் மாம்கிட்ட இருப்போங்கிற மாதிரி பேக் சைடில் வந்து நிற்கிற டேயை பட்டு போமா அந்த மாதிரி போனோம். லாரா இன்னுமே பயந்து போய் பேக் சைடு எங்கடா போகுதுங்கிற மாதிரி திரும்பி பார்த்தோம். டே செம்ம கடுப்புலையும் அவருக்கு ஒரு மாட்டு இருக்குது. ஏன்னா ஜொங்குக்கிட்ட அவர் ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாருல அந்த மூமெண்ட்லேயே நம்ம ஜொங்குக்கையும் லாராவே நோட் பண்ணால் கரெக்டாக கோபுரா வந்து மாம் கிட்ட சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆகி டேயோட நெக்குக்கிட்ட வந்து அப்படியே சுருண்டு உட்காரவும் டேய் இப்படியே நம்ம ஜேகேயை நோட் பண்ணிவிட்டு டேக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. டேயரியே வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் நம்ம டே நின்றுப்பாரு. இந்த மாதிரி கோபுரா தான் பக்கத்தில் வந்து அப்படி நெக்குக்கிட்ட ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்டு நேராக அப்படியே போய் கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. இருந்தாலுமே நம்ம டேயால் டீரியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெயின். ஏன்னா எல்லாருமே தன்னோட லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆகிட்டாங்க. எங்கே ஜங்குக்கும் நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவானோ? மாஃபியா மேன்ஸ் ஒரு ஒரு டாய்ட்டுக்கு இத்தனை பர்சன்ஸ் கூட எப்படி வேணாலும் ப்ளே பண்ணுவாங்க. ஜேகே ஒரு வேளை நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவானோ அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சின்ன பயம் நம்ம டேக்குள்ளே இருக்கும். அதனால தான் நம்ம டே ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகக்கூடாதுன்னு ரொம்பவே க்ளோஸ் ஆகிருப்பார். ஹஸ்பண்ட் எப்போதுமே பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்கு இப்போது லாரா நேற்று நைட்டு வந்த நேரத்துலேருந்து நம்ம ஜங்குக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட் டேக்கு சுத்தமாக பிடிக்கல. பிடிக்காததை தாண்டி ஜங்குக் தானே ரிஜெக்ட் பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயமே நம்ம டேக்கு இப்போ வந்துருச்சு. அந்த பயத்துலேயே காலேஜுக்கான ட்ரெஸ்ஸஸ் அப்படியே எடுத்துகிட்டு இருப்பார். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தா அதான் அது போயிடுச்சுல போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லாராவை அப்படியே ரூமை விட்டு வெளியே போங்கிற மாதிரி சொல்லவும் லாரா அப்படியே ரூமை விட்டு வெளியே போக சொல்ல டேயை நோட் பண்ணிவிட்டு பயங்கர கண்டில் முறைச்சிட்டு போகிறா. ஏன்னா 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரே ரெஸ்ட் ரூம்குலேருந்து வெளியே வந்துட்டுருக்காங்களே அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவள் அப்படியே வெளியே போனான். இப்போ நம்ம டேயை வந்து நம்ம ஜங்குக் பேக்கப் பண்ணபடி பிடிக்கவும் நம்ம டே வந்து அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறாரு. இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனால் டேயோட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சி அவரை பார்த்து இழுத்து நிற்க வைக்கிறாரு. என்ன ஆச்சு இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் டேயோட ஐஸ்லாம் கலங்கிருக்கல. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி என்னாச்சு பேபி? ஏன் ரொம்ப ஹார்ஷாக ப்ளே பண்ணிட்டேன்னா என்ன? ரூடாக ப்ளே பண்ணிட்டேன்னா என்ன? ரொம்ப வலிக்குதா என்ன? அதான் க்ரை பண்ணுறியா? வா 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 நான் உனக்கு எது மெடிசன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி தட்டி விட்றாரு. என்ன ஆச்சு இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸை கப் பண்ணால் லாரா கிட்ட இருந்து க்ளோஸிங்கான மூமெண்ட்டில் தான் டே இந்த மாதிரி ஜலஸ் ஆகுறானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஓ உன் ஹஸ்பண்ட் ஒரு கேர்ள் கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக ஹக் பண்ணபடி 2 மூமெண்ட்டை பற்றி உனக்கு ஜலஸ் ஆயிடுச்சா என்ன? டயாங் ஜலசானியா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக் டீச் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி டீச் பண்ணிட்டு பற்றியா என்னை எவ்வளோ டேஸ் பின்னாடியே சுற்ற விட்ட பாரு பாரு இப்போ பார்த்தியா என் மேலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ லவ் வந்துருக்கு பாரு. பொசசிவ் ஆகுற ஜலஸ் ஆகுற பட்டுக்கோ இந்த ஜங்குக்காண்டி இந்த டே என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படி தானே டே? இல்லைன்னா இந்த ஜங்குக்கு வேண்டான்னு விட்டுருவியா அப்படிங்கிற மாதிரி கூட கொஞ்சம் கலாய்ப்பார். அந்த மாதிரி கலாய்ச்சோம். நம்ம டே காண்டாகி ஜங்குக்கு பெட்டில் புஷ் பண்ணி தள்ளிட்டு ஜங்குக்கு மேலே உட்காந்துருந்து அடிக்கிறாரு. ஜங்குக்கை நீ எவ்வளோ துணிச்சல் இருந்தால் என்ன விட்டு போவேனுங்கிற போயிடுவியா நீங்கிற மாதிரி இப்படி அடிப்பாரா. அந்த மாதிரி அடிக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்க டேயோட பேக் சைடு நெக்கு கிரிப்பாக பிடிச்சி இப்படி பெட்டில் படுத்திருக்க ஜங்குக்கிட்டே இன்னும் க்ளோஸாக இருப்பாரா.
இதுதான் நான் எதிர்பார்த்தேன். என் பேபி எப்போதுமே இப்படி தான் இருக்கணும். ஏன் தேவையில்லாமல் க்ரை பண்ணுற ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பேபி 2 பேருமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷில் இருக்கிறோம். என் மேலே வர நீ இந்த மாதிரி ஓவராக இருக்கிறியா? இன்னும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது. வேணா ஒரு 2 ரவுண்டு போவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? இப்படி கேட்டால் ஜங்குக்கோட மவுத்தில் அடிச்சுட்டு உனக்கு எப்போ பார்த்தாலும் அந்த டிங்கிங் தான் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து எழுந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போவாரா? அந்த மாதிரி பண்ண டே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ஜங்குக்கு வாங்கிக்கிறாரு. என்ன பிரச்சனை ஜங்குக்? ரெஸ்ட் ரூமில் நான் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நானே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி விட்றாரு. சேஞ்ச் பண்ணி விட்டு பெட்டில் உட்கார வச்சுட்டு டேக்கு ஹேரெல்லாம் இழுத்து விடுறாரு. சாக்ஸை மாட்டுறாரு, ஷூவை மாட்டுறாரு. இந்த மாதிரி டேயை ஏதோ பேபி மாதிரியே ரெடி பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை கோப்ரா நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்.